வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசில் முதல்வர் விஜய் மற்றும் 9 அமைச்சர்களுக்கான இலாகா ஒதுக்கீடு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது ஆளுநர் மாளிகை. பொது நிர்வாகம், உள்துறை, மகளிர் மற்றும் இளைஞர் நலன் உள்ளிட்ட துறைகளை தன்வசம் வைத்துக் கொண்ட முதல்வர் விஜய். காவல்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கம் உள்ளிட்ட துறைகளையும் முதல்வர் விஜய் கையாள்வார் என்று அறிவிப்பு. அமைச்சர் கே. செங்கோட்டையன் நிதித்துறையை கவனித்துக் கொள்வார் என அறிவிப்பு. டாக்டர் KG அருண்ராஜுக்கு சுகாதாரம், மருத்துவக் கல்வி மற்றும் குடும்ப நலத்துறை ஒதுக்கீடு. தாவேகா அரசில் அமைச்சராக பதவியேற்றுள்ள என் ஆனந்துக்கு ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு பொதுப்பணித்துறை, கட்டுமானம் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஒதுக்கீடு. அமைச்சர் வெங்கட்ராமனுக்கு உணவு மற்றும் நுகர்பொருள் வழங்கல் துறை ஒதுக்கீடு. சட்டத்துறை, மின்சாரம் மற்றும் மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டுத்துறையை அமைச்சர் ஆர். நிர்மல்குமார் கவனித்துக் கொள்வார் என்றும் அறிவிப்பு. அமைச்சர் ராஜ்மோகனுக்கு பள்ளி கல்வி, தகவல் மற்றும் விளம்பரத்துறை ஒதுக்கீடு. டாக்டர் TK பிரபுவுக்கு கனிமங்கள் மற்றும் சுரங்கத்துறையும், செல்வி S. கீர்த்தனாவுக்கு தொழில்துறையும் ஒதுக்கீடு. மே 22ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளதாக தகவல். குடியரசுத் தலைவர் மற்றும் குடியரசு துணைத் தலைவர் உள்ளிட்டோரையும் மரியாதை நிமித்தமாக சந்திக்க திட்டம். அதிமுக விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும். இரு தரப்பினர் அளித்த மனுக்களும் ஆய்வில் உள்ளதாகவும் சபாநாயகர் JCT பிரபாகர் பேட்டி. சென்னை நீலாங்கரை முகாம் இல்லத்தில் முதலமைச்சர் விஜயுடன் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன் சந்திப்பு. தமிழகத்தை மேம்படுத்தும் வகையிலான கனவுகளை முதலமைச்சர் தன்னுடன் பகிர்ந்து கொண்டதாக பெருமிதம். பல்வேறு இடையூறுகளை சந்தித்து வரும் தமிழ் திரைப்படத்துறைக்கு தமிழக அரசின் ஆதரவு தேவை. முதலமைச்சருடனான சந்திப்பின் போது 6 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அளித்தார் மக்கள் நீதி மய்யம் கட்சித் தலைவர் கமல்ஹாசன். மொழி திணிப்பை உள்ளடக்கிய PM ஸ்ரீ திட்டத்தை தாவேகா அரசு நிராகரிக்க வேண்டும். சமக்ரா சிஷா அபியான் திட்டத்திற்கான நிதியை மத்திய அரசு வழங்க அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் வலியுறுத்தல். அந்தமான் கடல் பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நடப்பாண்டில் மே 26ஆம் தேதி தொடங்கவிருந்த நிலையில் முன்கூட்டியே தொடங்கியது. தென்மேற்கு பருவமழை மே 26ஆம் தேதி கேரளாவில் தொடங்கும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு 5 நாட்களுக்கு முன்னதாக துவங்க சாதகமான சூழல் நிலவுவதாக தகவல். ஒரு மனிதரை காப்பாற்ற என்னையே தியாகம் செய்தேன். ஆனால் பொய் சொல்பவர்களுக்கும் ஏமாற்றுபவர்களுக்குமே இங்கு இடம் உள்ளதாக ரவிமோகனின் தோழி கெனிஷா சமூக வலைதளம் மூலம் தகவல். பெண்ணியம் வென்றது, மகிழ்ச்சி தோற்றது என பதிவிட்டு சமூக வலைதளத்தை விட்டே விலகுவதாகவும் சென்னையை விட்டே வெளியேறுவதாகவும் வீடியோவில் தகவல். மனைவி ஆர்த்தியுடனான விவாகரத்து வழக்கு முடியும் வரை படத்தில் நடிக்க மாட்டேன் என நடிகர் ரவிமோகன் ஆவேசம். என் குடும்பத்தினரை பற்றி அவதூறாக பேசினாலோ சீண்டினாலோ சும்மா இருக்க மாட்டேன் எனவும் காட்டம்.
எனது பெயரில் ஒரு வங்கி கணக்கு கூட இல்லை, சம்பாதித்த பணத்தை கூட என்னால் சுதந்திரமாக செலவு செய்ய விடவில்லை என நடிகர் ரவி மோகன் ஆதங்கம். நான் உயிருடன் இருக்கக்கூடாது என சிலர் நினைப்பதாகவும் பகீர் குற்றச்சாட்டு. தமிழ் சினிமாவில் உள்ள 3 எழுத்து இட்லி நடிகையால் தன் குடும்பமே நாசமாகிவிட்டதாக ரவி மோகன் ஆவேசம். ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகை குஷ்பு இன்ஸ்டாகிராமில் பதிவிட்ட நிலையில் ரவி மோகன் மறைமுகமாக குற்றச்சாட்டு. ஆர்த்திக்கும் எனக்கும் நடந்தது வெறும் பிளாக்மெயில் திருமணம்தான் என நடிகர் ரவி மோகன் ஆவேசம். கையை அறுத்துக் கொண்டு மிரட்டியே திருமணம் செய்து கொண்டதாகவும் கண்ணீருடன் பேட்டி. தொடர் தொல்லையால் தற்கொலை செய்வது வரை சென்றுவிட்டேன் என நடிகர் ரவி மோகன் அதிர்ச்சி தகவல். அவ்வளவு எளிதில் தன் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள மாட்டேன், ஒரு சிலரை முடித்துவிட்டுதான் நான் முடித்துக் கொள்வேன் என்றும் விபரீத பேச்சு. தூங்கிக் கொண்டிருக்கும் சிங்கத்தை ஒருபோதும் எழுப்ப வேண்டாம் என ரவி மோகனின் முன்னாள் மனைவி ஆர்த்தி இன்ஸ்டாவில் பதிவு. இல்லற பிரச்சினை குறித்து நடிகர் ரவி மோகன் ஆவேசமாக பேட்டியளித்த நிலையில் என் குழந்தைகளை காக்க எந்த எல்லைக்கும் செல்வேன், உண்மை எப்போதும் வெல்லும் என்றும் பதிவு. தான் சொன்னதை சரி என நினைத்ததற்கு நன்றி என நடிகை குஷ்பு எக்ஸ் தளத்தில் பதிவு. தன்னை நிரூபிப்பதில் சிலர் பிடிவாதமாக உள்ளனர் எனவும் கருத்து. விழுப்புரத்தில் அதிமுக அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுகவினர் போலீசார் இடையே தள்ளுமுள்ளு. எஸ்பி ரவீந்திரகுப்தா தலைமையில் 250க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட போதும் அதிமுகவினர் கொந்தளிப்பு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் தாவேகா அமைச்சர் செங்கோட்டையனின் வீட்டின் அருகே குப்பை தொட்டியில் போடப்பட்ட அதிமுக உறுப்பினர் அட்டைகள். செங்கோட்டையன் வீடு அருகே சம்பவம் நடந்துள்ளதால் அதிமுகவினரிடையே பரபரப்பு. முதல்வர் நிதி ஆதாரங்களை சரி செய்த பின்புதான் தாவேகா தேர்தல் அறிக்கையின்படி மகளிர் உரிமைத் தொகை 2500 ரூபாய் வழங்க முடியும். நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்த பிறகுதான் சொல்ல முடியும். இதுவெல்லாம் ஒரு நாளில் மட்டும் சரி செய்ய முடியாது என்று அமைச்சர் CTR நிர்மல்குமார் செய்தியாளர்களுக்கு பேட்டி. போதைப்பொருள் நடமாட்டத்தை ஒழிக்க முதலமைச்சர் விஜய் தீவிர நடவடிக்கை. சட்டம் ஒழுங்கு குறித்தும் ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நாள்தோறும் முதலமைச்சர் ஆய்வு செய்து வருவதாகவும் அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேட்டி. ஏற்றுமதி செய்யப்படும் பெட்ரோலுக்கான சிறப்பு கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 3 ரூபாய் அதிகரிப்பு. டீசலுக்கான கூடுதல் கலால் வரி லிட்டருக்கு 16 ரூபாய் 50 காசுகள் உயர்த்தப்படுவதாக மத்திய நிதி அமைச்சகம் அறிவிப்பு. நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்பட்ட நிலையில் மத்திய அரசுக்கு தேமுதிக MLA பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம். உரலுக்கு ஒரு புறம் இடி, மத்தளத்திற்கு 2 பக்கமும் இடி என்பதைப் போல அடுத்தடுத்த அறிவிப்பால் மக்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக கருத்து. தங்கள் தொகுதி வேட்பாளர்கள் யார் என்றே தெரியாமல் தாவேகாவுக்கு மக்கள் வாக்களித்திருப்பது ஜனநாயகத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல என காங்கிரஸ் கட்சி MP கார்த்தி சிதம்பரம் கருத்து. குறிப்பிட்ட வாக்குகளைத்தான் பெறுவார் என முதலமைச்சர் விஜயை குறைத்து மதிப்பிட்டு விட்டோம், ஆனால் இன்றைக்கு வெற்றி பெற்று விட்டார் என்றும் பேச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு தொடர் தோல்விகளை சந்தித்து வருவதால் EPS அதிமுக தொண்டர்களின் நம்பிக்கை இழந்துவிட்டதாக கார்த்தி சிதம்பரம் விமர்சனம். அதிமுகவை சேர்த்துக் கொள்ளாமலேயே தாவேகாவால் 5 ஆண்டு கால அரசை நடத்த முடியும் என்றும் பேச்சு. சென்னை தலைமை செயலகத்தில் தாவேகா அமைச்சர் ராஜ்மோகனுடன் இலங்கையின் யாழ்ப்பாணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் சந்திப்பு. இலங்கை தமிழர்கள் பிரச்சினை குறித்து ஆழமாக ஆலோசிக்குமாறு முதல்வர் விஜயை வலியுறுத்தியதாக பேட்டி.
வினாத்தாள் கசிந்ததன் எதிரொலியாக 3ஆம் தேதி நடந்த நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்ட நிலையில் மத்திய அரசை கண்டித்து திராவிடர் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் பங்கேற்பு. பள்ளி, கல்லூரிகள், விடுதிகள், போக்குவரத்து மையங்களில் போதைப்பொருள் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்ய டாஸ்மாக் நிர்வாகம் உத்தரவு. கள்ளச்சாராயம், சட்டவிரோத மது விற்பனை நடந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அரசுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் வலியுறுத்தல். சார் பதிவாளர் அலுவலகங்களில் பொதுமக்களை நிற்க வைத்து பேசக்கூடாது, நாற்காலியில் அமர வைத்துதான் பேச வேண்டும் என பதிவுத்துறை சுற்றறிக்கை. இனிவரும் காலங்களில் அரசு அலுவலகங்களில் போதுமான நாற்காலிகள் உள்ளனவா என்பதை சிசிடிவி மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டதை தொடர்ந்து இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 58% இருந்து 60% உயர்த்தி உத்தரவிட்ட இந்து சமய அறநிலையத்துறை. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள அகஸ்தியர் அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கோடை விடுமுறையை முன்னிட்டு குழந்தைகளுடன் திரண்டு வந்து மக்கள் குளித்து மகிழ்ந்து உற்சாகம். கிருத்திகை தினத்தை முன்னிட்டு திருத்தணி முருகன் கோவிலில் குவிந்த பக்தர்கள். பால் காவடி, மயில் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தி ஏராளமானோர் வழிபாடு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 14,750 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளி விலை கிலோவுக்கு 15,000 ரூபாய் குறைந்து ஒரு கிலோ 2,90,000 ரூபாய்க்கு விற்பனை. சில்லறை வர்த்தகத்தில் கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 290 ரூபாய்க்கு விற்பனை. இந்தியாவும் நெதர்லாந்தும் ஒன்றிணைந்து செயல்படும் போது உலகளாவிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும். செயற்கை நுண்ணறிவு, பாதுகாப்பு மற்றும் விண்வெளி துறைகளில் இந்தியா சிறந்து விளங்குவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். சட்ட விதிமீறல் நடவடிக்கையை தவிர்க்க வெளிநாட்டு பயணம் குறித்த விவரங்களை ராகுல் காந்தி தெரிவிக்க வேண்டும். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு எச்சரிக்கை. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளில் முதலமைச்சரானதாக விஜயுடன் தன்னை ஒப்பிட்டு விமர்சிக்க வேண்டாம் என ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வேண்டுகோள். ஆந்திராவின் அரசியல் சூழலும் தமிழ்நாட்டின் அரசியல் சூழலும் முற்றிலும் மாறுபட்டவை எனவும் கட்சியினர் மத்தியில் பேச்சு. பஞ்சாபில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த குழந்தை பத்திரமாக மீட்பு. உயிரை பணயம் வைத்து போராடி மீட்ட தீயணைப்புத்துறை வீரர்கள். குஜராத்தின் ஜுனாகட் அருகே கம்பாலியாவில் நடைபெற்ற டயரோ நிகழ்ச்சியில் பாடகர் கோபால் சாது மீது பணமழை பொழிய வைத்த ரசிகர்கள். ரூபாய் நோட்டுகளை போட போட பாடகரை மூழ்கிய நிலையிலும் ஹார்மோனியம் வாசித்தபடி தொடர்ந்து பாடல் பாடிய பாடகர். இலங்கையில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக புத்தளம், ஆடமடுவ உள்ளிட்ட பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம். மழையினால் பாதிக்கப்பட்ட 27,000க்கும் மேற்பட்டோர் முகாம்களில் தங்க வைப்பு. இலங்கையில் ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் பயணிகள் 10க்கும் மேற்பட்டோர் காயம். விபத்து காரணமாக பிரதான ரயில் பாதையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு.